நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிக்கையை கண்டா தான் ஏன் இப்படி வேகமாக போகிறாருன்னு தெரியல. பத்திரிக்கை கண்டா கிட்டு போயிடுறாரு. எந்த பத்திரிக்கையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அது உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நல்ல மந்திரியாக தான் இருக்கார், பழக்கம் இல்லை. நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிக்கையை கண்டா தான் ஏன் இப்படி வேகமாக போகிறாருன்னு தெரியல. பத்திரிக்கை கண்டா கிட்டு போயிடுறாரு. எந்த பத்திரிக்கையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அது அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்கார். ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படித்து ரசித்தேன். அது என்ன சொல்கிறாரு, புஷி ஆனந்து ரொம்ப தீவிரமாக அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவேரி சம்மந்தப்பட்ட ஃபைலெல்லாம் படிக்கிறாரு. அதனால் அவரால் பத்திரிக்கை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லை, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக சொன்னார். அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை என்பது கோசிமணி பெரிய ஜாம்பவன். அதில் ஒன்றும் சந்தேகம். கோசிமணி இந்த மாமன்றத்தில் 2 நாள் உள்ளாட்சித்துறையை டிமாண்ட் 2 நாள் டிஸ்கஷன் விட்டார். எல்லா ஏடிஎம்கே காங்கிரஸில் அப்போ நம்ம இவர் இருந்தார், வேதாரண்ய எம்எல்ஏ இருந்தார். மிக பிரமாதமாக யார் என்னென்ன பீட்டர் பொன்ஸ் இருந்தார், என்னென்ன பிவி ராஜேந்திரன் என்னென்ன பேசுனாங்களோ அது மாதிரி ஒரு மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அத்தனைக்கு பதில், அத்தனைக்கு கையில் கொடுத்துட்டாரு. எத்தனை டேங்க்கு கேட்ட, எந்த ஊரில் கேட்ட, என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையாக கொடுத்தாரு. 2 நாள் டிஸ்கஷன் விட்டாங்க. இப்போ நீங்கள் துறையை 3ஆக சேர்த்து ஜருகண்டின்னு நம்ம திருப்பதி கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி இப்போ நானே ரொம்ப சுருக்கிட்டா ஒரு 2 பக்கம் பேசணுன்னு. என்னன்னா உண்மை நியாயம். ஒரு தனி நாளாக வைக்கணும். ஸ்பீக்கருக்கு சொல்கிறேன், அடுத்த வாட்டியாச்சும் தனியாக வச்சு ஒரு எம்எல்ஏ நிம்மதியாக இப்போ இங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் சொல்கிறேன், ஊருக்குள்ளே போகணுன்னா உள்ளாட்சித்துறை நல்லா இருக்கணும். உள்ளாட்சித்துறை கண்டிப்பாக நல்லா இருக்கணும். பிஓ நல்லா இருக்கணும். எங்கள் மணியன் நான் சொல்லுவார், டேய் ஒரு மாவட்டத்தில் சிறப்பாக இருக்கணும்னா கலெக்டர் நல்லா இருக்கணும், அடுத்தது பிஓ நல்லா இருக்கணும், அடுத்தது பிடிஓ நல்லா இருக்கணும். மிக சிறந்த தீர்க்கதரிசி. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். நல்ல பிஓ எங்கள் தஞ்சாவூருக்கு போடணும், பிரமாதமாக வேலை வாங்குவார். அது நிறையா விஷயம் இருக்குது அவர்கிட்ட. நான் எல்லா டூர் எல்லா மாவட்டத்துக்கும் அவர் கூட போவேன். மிக அற்புதமாக அந்த 2 நாள் இங்கே நடத்தினார். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2 நாள் நடத்தினார். நீங்கள் பாதியாக நடத்துறீங்க, அது உங்கள் விருப்பா இருந்தாலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அந்த இருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நிறையா இருக்குது சார். அதுக்கு மேலே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் மிக சிறப்பாக உள்ளாட்சித்துறைகள் இயங்கி இருக்கிறது. நினைவில் வாழும் கோசிமணி அவர்கள், திராவிட மாடல் நாயகர் கழகத் தலைவர் அவர்கள், அண்ணன் ஐபி அண்ணனுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா, நாங்கள்லாம் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணம். ஒன்றும் இல்லை, தலைவர்கிட்ட பேசினார், 4000 கோடி வாங்கினார். அடுத்த வருஷம் 4000 கோடி, 8000 கோடி முதலமைச்சரின் சாலை திட்டம்னு சொல்லி நம்ம ஹைவே ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி எந்த ஊரில் போனாலும் வெள்ளை கோடு போட்டு மிக சிறப்பாக. இன்றைக்கி அசோக்குமார் ஜெயிச்சார்னா பேராவணி ஜெயிக்க முடியுமா? அவர் ஜெயிச்சார்னா அந்த ரோடு தான். அண்ணாதுரை ஜெயிச்சார்னா ரோடு தான். நான் ஒன்று தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நாங்கள் ஜெயிச்சார்னா அதுதான். அதேமாதிரி தான் அண்ணன் வைத்திலிங்கம் ஜெயிச்சார்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் ஐபி அவர்கள். அவ்வளோ சிறப்பாக அந்த சாலை அமைந்து. இப்போ நீங்கள் 7000 கோடி ஒதுக்கியிருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா போடுங்க. எனவே அந்த இந்த பேசி முடிச்சோன்னு தரேன்.